இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. விஷால், உனக்கு அசோக்னு ஒரு அண்ணன் இருக்கிறது ஏன் என்கிட்ட சொல்லல? நான் சொல்லலையா? இசை, அம்மா ஹால்ல சொன்னதை நீயும் தானே கேட்ட? எனக்கே அம்மா சொல்லும் போதுதான் அசோக் உயிரோட இருக்கிறதே தெரியும். இப்ப பாரு, அதுக்குள்ள வர்ஷினிக்கும் அசோக்குக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிற அளவுக்கு பேசிட்டாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இப்ப என்ன பண்ண போறோம்? எனக்கும் அதான் ஒரே குழப்பமா இருக்கு விஷால். ஆனா வர்ஷினி இந்த வீட்டுக்கு மருமகன்னு அத்தை எதுக்காக சொன்னாங்கன்னு இப்பதான் புரியுது. நான் கூட அந்த ஸ்ரீஜாவை விரட்டி விட்டுட்டு எப்படியாவது ராகவுக்கு வர்ஷினிய கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்கன்னு நினைச்சேன். கடைசியில இப்படி ஆயிடுச்சு. இசை இசை இசை, இரு இரு, நீ டென்ஷன் ஆகாத. முதல்ல நாம அசோக் கிட்ட பேசுவோம். நாமளே இங்க இருக்கிற விஷயத்த சொல்லி அவனுக்கு புரிய வைப்போம். நீ எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆகிட்டு விடு இசை. அண்ணி, உங்களை அம்மா வர சொன்னாங்க. அத்தை என்ன கூப்பிட்டாங்களா? இதோ வர. அத்தை வர சொன்னாங்களா? போயிட்டு வந்துரு. அத்தை, நீங்க கூப்பிட்டீங்கன்னு பல்லவி சொன்னா. சொல்லுங்க அத்தை, எதுக்கு வர சொன்னீங்க? அசோக் வர்ஷினி கல்யாண விஷயமா பேசதான் உன்னை நான் வர சொன்னேன். அத்தை, அசோக்கே இப்பதானே வந்திருக்காரு. அவருக்கு நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்க வேண்டாமா அத்தை? யாருக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நான் உன்னை கூப்பிட்டதே ஒன்னால தொலைஞ்சு போன இந்த வீட்டோட நிம்மதி இன்னொரு கல்யாணத்துல அது திரும்ப கிடைக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நீ ஒண்ணு பண்ணணும். நான் என்னத்த பண்ணணும்? இத பாரு இசை, இது வரைக்கும் நடந்த எதை பத்தியுமே நான் உன்கிட்ட பேச விரும்பல. என் பையன் ரொம்ப வருஷம் கழிச்சு என்கிட்ட வந்திருக்கான். அவனுக்கு ஒரு நல்லது பண்ணி பார்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நம்ம வீட்ல ஒரு நல்ல காரியம் நடக்கிறதுல உனக்கு எந்த ஆட்சேபனையும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். என்னத்த இப்படி சொல்றீங்க? இந்த குடும்பத்துல எந்த நல்லது நடந்தாலும் நான் ரொம்ப சந்தோஷம் தான் படுவேன். ஆனா என்ன ஆனா? அத்தை, முதல்ல அசோக் வந்து இங்க செட்டில் ஆகட்டும் அத்தை. இங்க இருக்கிற சூழ்நிலை எல்லாத்தையும் அவர் நல்லா புரிஞ்சுக்கணும். வந்த உடனே அவர் இங்க செட்டில் ஆயிடுவாருன்னு சொல்ல முடியாதுல்ல. அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்ல அத்தை. நீ என்ன சொல்ல வர? இல்ல அத்தை, நம்ம எதுக்குமே அவசரப்பட வேண்டாமே. கொஞ்சம் டைம் எடுத்து நிதானமா பண்ணலாம் தான் சொல்றேன் அத்தை. இங்க பாரு இசை, நான் எல்லாத்தையுமே யோசிச்சுதான் செய்வேன். புரியுதா உனக்கு? உன்கிட்ட எல்லாம் நான் அட்வைஸ் கேட்கல. நான் நிதானமா யோசிச்சுதான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். உன்னால அசோக் வர்ஷினி கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வராதுன்னு எனக்கு சத்தியம் பண்ணு.